ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையல். இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உருண்டையில் போடுறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த கப்பில் 3/4 கப்பு கடலைப்பருப்பும் 1/4 கப்பு துவரம்பருப்பும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இதை பருப்பை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. அரைக்கும் போது சோம்பு சேர்த்துக்கோங்க. தேங்காயும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவடகம் பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். கருவடகம் இல்லாதவங்க கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு சிலவங்க கருவடகம் வாசனை பிடிக்காது, அவங்க கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன். எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் பொடியெல்லாம் அதில் வதங்கிடும். எண்ணெயில் வதங்கினா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியில் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வேணும்னா இப்போ வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன். புளிப்பு கொஞ்சம் கம்மியாகும் வெல்லம் சேர்த்தா. அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சோம்பு, அதையும் கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சுட்ருக்கும் போது நம்ம இப்போ உருண்டை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொரிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சைஸ்க்கு உருண்டை உருட்டினீங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம், லைட்டாக உருட்டி போடுங்க. அப்போ தான் உருண்டை போய் குழம்புல நல்லா ஊறி இருக்கும். இந்த சைஸுக்கு சின்னதாக குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. குறைன்னு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு அரைக்கும் போது ஒரு வடிகட்டியில் கூட வடிகட்டி வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி இல்லாமல் எடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க.
ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கலர் மாறினாலே போதும். அது போய் உருண்டை குழம்பு சூடாக இருக்கும்போது உருண்டையை போட்டுக்குவோம். அதனால் அதிலேயே கொஞ்சம் வெந்துடும். கொஞ்சம் கலர் மாறணுன்னே எடுத்துக்கலாம். இந்த கலருக்கு வந்தாலே போதும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சுட்ருக்கு. உருண்டையும் சூடாக இருக்கணும், ரெண்டுமே சூடாக இருக்கணும். அப்போ போட்டால் தான் இந்த உருண்டையில் குழம்பு நல்லா சேர்ந்து வரும். நல்லா ஊறி இருக்கும் உருண்டையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சா நல்லா குழம்பு உருண்டை உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு உருண்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க மேலே. அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை செஞ்சு குழம்புல போட்டுக்கோங்க. மீதி மாவை எண்ணெயில் அந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டிங்கன்னா பகடா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. Please subscribe my channel.